போற்றி திருவை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருக்கை அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி. திருவாசகம் திருப்படை ஆட்சி. நேற்றைய வகுப்பில் ஒரு முக்கிய செய்தி சொல்லியிருந்தேன். திருப்படை எழுச்சி வேறு, அந்த வேற்றுமையே இன்னும் விவாதிக்கப்படலைங்கிறத விட பேசப்படலை. திருப்படை எழுச்சி என்பது படை எழுறது தான். அந்த படை எழுறது தான். அது திருப்படை ஆட்சி என்பது ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி லாங்குவேஜில் சொல்கிறதா திருப்படை எழுச்சி என்பது தேர்தலுக்கு முந்தைய நிலை, திருப்படை ஆட்சி என்பது தேர்தலுக்கு பிந்தைய நிலை. ஆமாம், அதனால் மாணிக்க வாசகர் இதில் வித்தியாசமாக சொல்கிறாரு. நீ குணசுந்தரியமாக சொல்லிச்சுது திருப்படை ஆட்சி நல்லா இருக்குது கேட்குறதுக்குன்னு சொல்லிச்சு. இவ்வளோ இந்த கோணத்தில் நான் படித்ததே இல்லைன்ட்டு. அதில் தமிழ் இலக்கணமும் சொல்லியிருக்கிறோம். 8 வரின்னு சொல்லக்கூடாது. எத்தனை வரி தான்? 4 வரி தான். ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்காக 8 வரின்னு வச்சுக்கிடுறோம். புரிஞ்சுக்கிடுறதுக்காக 8 வரின்னு வச்சுக்கிடுறோம். தமிழ் இலக்கணத்தில் நிறையா வகை இருக்குது. இப்போ வள்ளலாருடைய அகவல் படிக்கிறோமில்ல, அகவலுங்கிறது ஒரு பாட்டு தான். அந்த அகவல் முழுவதுமே எத்தனை பாட்டு தான்? ஒரே பாட்டு தான். எத்தனையோ வரிகள் மறந்து போச்சு. முழுவதும் சேர்ந்தது ஒரு பாட்டு தான். இப்போ நம்ம சிவபுராணம் ஒரே பாடல் தான். அது ஒரு 100க்குள்ள வரிகள் இருக்குது. அது 1000க்கு மேலான வரி. எத்தனை பாட்டு தான்? அது தமிழ் இலக்கணத்தில் நிறைய வகைகளில் அது ஒரு வகை. அதுமாதிரி இது ஒரு வகை. இது பெரும்பாலும் இது அரிசீர் வருத்தம் வரைக்கும் கஷ்டங்க. அது ஒரு விருத்தம் கூட ஈஸி. ஒரு தமிழ் பேசிக் இலக்கணம் தெரிஞ்சுக்கிடுங்க. 6 இப்போ நீங்கள் 2 வரியை சேர்த்துடுங்க, 12 வார்த்தை இருக்கணும். 12 வார்த்தை உங்களால் எடுக்க முடியலனாலும் அது கூட்டாக இருக்கும், இலக்கணப்படி கூட்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு 12 எடுக்க முடியலனாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, இலக்கணப்படி கூட்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு 12 சீர் கலிநடில் ஆசிரிய விருத்தம்னு பேர். இதில் இப்போ இந்த சீர்கள் இதில் சீர் கூட எழுதுறது ஈஸி, அதான் ரகசியம். சீர் குறைய எழுதுறது கஷ்டம். தமிழ் இலக்கணத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம் வெண்பாதான். திருவள்ளுவரோடு எழுதின வெண்பாதான், குறள் வெண்பாதான் ரொம்ப கஷ்டம். வார்த்தை குறைஞ்சிருதில்ல, குறைஞ்ச வார்த்தையில் நிறைய செய்தியை சொல்லணும். பிறகு 4 வரியில் வர்ற வெண்பா அதை விட கொஞ்சம் ஈஸியாகும். பிறகு இப்படி செய்யுள் பெருசாக எல்லோரும் கஷ்டம்னு நினைப்பாங்க. உண்மை என்னென்னா ஈஸியாகிடும். அதாவது நிறைய செய்திகளை ஃப்ரீயாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 5ஆம் திருமுறையவரை 6ஆம் திருமுறை பாருங்கள், இறுக்கமான செய்தி 5ஆம் திருமுறையில் தான் இருக்குது. 6ஆம் திருமுறையில் பொருள் சொல்லாமலே வேற்றாகி விண்ணாகி நின்றாகி போற்றி, அதில் விளக்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. புரியும். இதில் எதிலிருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா 6 சீர் வரைக்கும் கலிநடில் ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்தில். 6 சீர் வரைக்கும் அரிசீர் கலிநடில் ஆசிரிய விருத்தம்பாங்க. பிறகு நம்பரை சொல்லணும். அதுக்கு பிறகு 7 சீர் கலிநடில் ஆசிரிய விருத்தம், 8 சீர் கலிநடில் ஆசிரிய விருத்தம் அப்படின்னு நம்பரை சொல்கிறது தமிழ் இலக்கண மரபு. சரியா? அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த செய்யுள்ள நிறைய செய்தியை சொல்ல வேண்டியது விரும்பினதுனால தான் மாணிக்க வாசகர் தன்னுடைய இந்த இடத்துல இந்த செய்யுள் வடிவத்தை மாற்றிக்கிட்டார். இந்த இடத்துல இதை மாற்றி சொல்கிறார். இருக்கிறதுல பெரிய செய்யுள் வகையில் இது ஒன்று தமிழில். இப்போ இந்த திருவாசகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 4 பாட்டை விட்டுட்டிங்கன்னா இது பெரிய செய்யுள் வகையில் வந்துடும். திருவெம்பாவையை விட பெருசாக இருக்கும். திருவெம்பாவை விட எது பெருசாக இருக்கும்? இந்த செய்யுள் பெரியதாக இருக்கும். ஆமாம், செய்திகள் நிறையா இருக்கும். நீங்கள் சித்தாந்தத்தில் இந்த பாட்டுக்கும் இப்போ அறிஞர் சொல்ல போகிற கருத்துக்கும் தொடர்புண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். நூலாசிரியர் கையாளுகின்ற யாப்பு முறைக்கும் அவர் சொல்ல போகிற கருத்துக்கும் தொடர்பு உண்டு. ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, நீங்கள் சிவப்பிரகாசத்தை எடுத்திங்கன்னா முன்பகுதி பெரிய செய்யுளாக இருக்கும், பின்பகுதி சின்ன செய்யுளாக இருக்கும். என்ன எடுத்து பாருங்கள். ஆமாம், சிவப்பிரகாசம் முன்பகுதி முழுவதும் செய்யுள் எண்சீர் விருத்தம் அரிசீர் விருத்தம்னு எண்சீர் விருத்தத்துக்கே போயிடும். ஆமாம், ஆனால் நீங்கள் பின்பகுதிக்கு போனீங்கன்னா எந்த விருத்தத்தில் இருக்கும்? செய்யுள் அரிசீர் விருத்தத்துக்கு போயிடும் சிவப்பிரகாசம். இந்த தமிழ் யாப்பு இலக்கணங்களை உள்வாங்கணும். தமிழே தெரியாமல் சைவம் பேசுகிறது தான் இப்போ ஆக்சிடெண்ட்டே. உட்காந்து யோசித்தா சைவத்தில் விபத்து எங்கே நடக்குன்னா தமிழ் தெரியாமலே எதுக்கு வர்றோம்? அடிப்படை தமிழ் இல்லாமலே சைவத்துக்கு வர்றோம். உட்காந்து
கடந்த கால வரலாறுகளை எல்லாம் தொகுத்து யோசித்து பார்த்தா ஆக்சிடென்ட் நடந்த இடங்களெல்லாம் என்ன தெரியாது தான் பிரச்சனை. தமிழ் பேசிக் தெரியாமல் சைவத்துக்கு வர்றோம், அதுதான் பிரச்சனை. அது உட்காந்து யோசித்தா அது தெரியுது. ஏன்னா அந்த தமிழ் அதை வந்து நெறிப்படுத்தும். அந்த நெறி வரல உங்களுக்கு. தமிழ் வராதனால என்ன வரல, நெறி வரல. நெறியை வந்து அடையாமலே சைவத்துக்குள்ளே இருக்கிறது தான் நடக்கிற விபத்துக்கள் அத்தனைக்கு. எல்லா இடம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற விபத்துகளுக்கு அதுதான் காரணம். இவங்க எதுக்கு உள்ளே போனாங்க? சமைக்க போயிட்டாங்களா? சிவபிரகாசன் ஒன்று சமைக்க போயிட்டாங்களா? நீங்கள் வாங்கி பாருங்கள். நான் அந்த உங்களுக்கு சொன்னதுக்காக பார்க்க சொல்கிறேன். இதில் இந்த பாட்டு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது இருக்கா? இதே நீங்கள் பின்னால் பாருங்கள் சிவபிரகாசத்தை. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இது சிவபிரகாச யாப்பு கட்டமைப்பு. இந்த யாப்பு கட்டமைப்பை யாரும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. முதல் 50 பெரிய செய்யுள்ள இருக்கும். ஒவ்வொருத்தர வேணாலும் பாருங்கள். முதல் 50 பார்க்கணும், ரெண்டாவது 50 பார்க்கணும். ஆமாம் நீங்கள் ஆமாம் இதெல்லாம் இது யாப்பு கட்டமைப்பு இங்கே பேசுகிறதுனால தான் அங்கே பேசுகிறேன். நமக்கு வந்து திருமுறையை விட நம்ம என்ன மாணவர்னு பேர் சொல்லி வச்சுருக்கிறோம். நான் ஒரு சித்தாந்தின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம என்ன பார்த்தாலும் எதில் மேட்ச் பண்ணியே போகணும். அது வந்து சித்தாந்தத்தில் நேரடியாக நமக்கு பயன்படணும். அதுக்காக அதை எடுத்து சொல்கிறேன். சரியா? நீங்கள் இதையே சித்தியாரில் போனீங்கன்னா யாப்பு கட்டமைப்பு தலைகீழாக மாறும். முன்பகுதியை அறுசீர்விருத்தத்தில் போட்டுட்டு பின்பகுதியை எண் சீர்விருத்தத்தில் போடுவார். சித்தியார் எடுத்து பார்த்தீங்கன்னா 253வது மந்திரத்துலேருந்து யாப்பு மாறிடும், எண் சீர்விருத்தத்துக்கு போயிடுவார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஏன்னா தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு தமிழ் பேசிக்கு கிடையாது. தமிழ் பேசிக்கு நமக்கு இல்லாதனால நம்ம அந்த தமிழ் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்குது நான் சொல்லலைன்னா தப்பு இல்லை. ஆனால் தெரியாமலே இருக்கிறது தப்பு உண்டா இல்லையா? எனக்கு தெரிஞ்சிருக்குது இவ்வளவு நாளும் சொல்லலை. தெரியாமலே இருந்து கொண்டு நம்ம சைவத்தை போதிக்கிறதுல தான் விபத்துக்கள் நடக்குது. அப்போது அதனால தான் அந்த காலத்தில் வந்து எதை பேசிக்காக வச்சு சைவம் கொடுத்தான், தமிழை பேசிக்காக வச்சு. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பிஎஸ்சி படிச்சுட்டு தான் இதுக்குள்ளே போக முடியும். பிஎஸ்சி படிச்சுட்டு தான் நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு போக முடியும். டிகிரி என்ன டிகிரி இருந்தால் தானே டாக்டருக்கு பரிசு எழுதுவீங்க. என்ன இப்படி முழிக்கிறீங்க? ஆமாம், இப்போ வந்து ப்ளஸ் டூலேருந்து நேரடியாக போகிறாங்க. ஆமாம், அந்த சயின்ஸ்லேருந்து வெளியே போகிற முறை இருந்தது. இப்போ நீங்கள் உள்ளே போனோன்னு நேரே போனோன்னே ஊசி போட சொல்லி தர மாட்டான். எதைத்தான் கொடுப்பான் முதல்ல? அந்த பெரும்பாலும் பயாலஜி சார்ந்த சயின்ஸை கொடுத்துட்டு தான் மெடிக்கல் கொடுப்பான். ஆமாம், ஏனுங்க உங்களுக்கு ரெயின் சீசனில் என்னென்ன நோயெலாம் வரும்னு தெரியணும்னா பயாலஜி தெரியணும்ல. இப்போ ஒரு காளான் நிறையா இருக்கிற இடத்துல குடியிருக்கிறாங்கன்னா காளான் சார்ந்த அலர்ஜி வரும். இப்போ பசு பண்ணையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பசுமாடு முடிய வச்சு அலர்ஜி வரும். இதெல்லாம் பயாலஜி சார்ந்தது. இதையெல்லாம் அவன் எதுலேருந்து தான் கொடுப்பான்? சயின்ஸில் பயாலஜிலேருந்து கொடுப்பான். பயாலஜிலேருந்து கொடுத்து முடிச்சுட்டு தான் எங்கே வருவான்? டாக்டர் இதுக்கு வருவான். ஆமாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாருக்கும் ஒன்று தான். காரணம் என்னென்னா அது பிரிட்ஜு, அது பாலம் மாதிரி. அவங்களுக்கு பிரிட்ஜ் கோட்ஸ் மாதிரி பிரிஞ்சிருவான். பிரிட்ஜ் கோட்ஸ் மாதிரி. நீங்கள் ரஷ்யாவுக்கெல்லாம் படிக்க போகிறாங்கல்ல, அங்கே போனால் 1 இயருக்கு அவன் லாங்குவேஜ் தான் பாடம், டாக்டர் சொல்லி தர மாட்டான். 1 இயருக்கு அவங்க மொழி படிக்கணும். ஜெர்மனி போனாலோ ரஷ்யா போனாலோ 1 இயர் அவன் மொழி, அதுக்கப்புறம் மொழியிலேயே நீங்கள் படிக்கணும். எஜுகேஷனில் இருக்கக்கூடிய விதிகள் இதெல்லாம் அதில் ஒன்று தான். இப்போ நம்ம முதல்ல நம்ம சைவ கல்வி எப்படி இருந்தது? இப்போ உமாபதி சிவம் சித்தியார் எழுதுகிறாரு, என்னுடைய நூலில் தவறு இருந்தால் தமிழ் புலவர்கள் மன்னிக்கணுங்கிறார். சித்தியாரில் இருக்குது, நான் பாட்டு எடுத்துறேன் உங்களுக்கு. ஆமாம், என் நூலில் பாடல் தவறு இருந்தால் யார் மன்னிக்கணுங்கிறாரு. அப்போ யார் மேலே ஒரு அச்சம் இருந்திருக்குது? அன்னைக்கு சித்தாந்திகளுக்கு தமிழ் புலவர்கள் மேலே அச்சம் இருந்திருக்குது. யாருக்கே இருந்திருக்குது. அது என்னைக்கு உடைஞ்சுதோ அன்னைக்கு முடிஞ்சுது. யார் வேணாலும் சைவத்தை கையாளலான்னு வரும்போது தான் நம்ம சைவத்தில் நமக்கு கட்டமைப்பு செதஞ்சது. பாடத்துக்கு வருவோம். இதே உமாபதி சிவம் இந்த முறையை கையாளும் போது அருள்நந்தி சிவம் எந்த முறையை கையாளுறாரு? முன்னால் அறுசீர்விருத்தத்தை போட்டு பின்னால். ஆமாம், நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அங்கே ஒரு தமிழ் இலக்கணம் இருக்குது. என்னதுன்னா, முன்பகுதியை விரிவாக சொல்கிறதாகவும் பின்பகுதியை சுருக்கி சொல்கிறதாகவும் யார் முடிவு பண்ணிட்டா? உமாபதி சிவம் முடிவு பண்ணிட்டார். இவர் எப்படி முடிவு பண்ணிட்டார்? முன்பகுதியை சுருக்கி சொன்னால் போதும், முன்பகுதியை சுருக்கி சொல்லிவிட்டு பின்பகுதியை விரித்து சொன்னால் போதும். சாதனை இயலில் தான் அதிகமாக விரிப்பார். 8ஆம் நூற்பாலேருந்து தான் விரிப்பார். சாதனை இயலை விரித்து சொன்னால் போதும்னு ஒரு முடிவுக்கு வர்றார்.
முடிவுக்கு வந்த காரணம் என்னென்னா, மெய்கண்டார் சொன்னது போதும்னு இவர் ஒரு கருத்துக்கு வந்தார். நீங்கள் சிவஞான போதம், சித்தியார், சிவப்பிரகாசம் கம்பேர் பண்ணிங்கன்னா மெய்கண்டாருடைய ட்ராக்கில் அப்படியே நிற்பார் யார்? அருளந்தி சிவம். ஆனால் உமாபதி சிவம் அவர் ட்ராக்கில் இருந்து கொஞ்சம் வேறு நிறையா அடிஷனல் செய்திகள் நிறையா சொல்லுவார். வேறு அதனால தான் அவர் சொல்கிறார், என்னுடைய கருத்தையும் சேர்த்து சொல்கிறேன்னு பாடுறார். தெரித்த குரு முதல்வர் சிவஞான போதம் செப்பினர் மற்றவர்கள் திருவடிகள் போற்றின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் சொல்கிறார். இதில் யார் கருத்தும் இருக்குது. இது யார் சொல்லலை, இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தலை, சித்தியார் ஆசிரியர் பயன்படுத்தலை. அப்போ இவர் தன்னுடைய கருத்துக்கள்லாம் நிறையா தனக்கு இறைவன் உணர்த்தியதெல்லாம் சொல்லணுங்கிறதுனால முன்பகுதியை விரித்து பின்பகுதியை சுருக்கினார். இதே நீங்கள் சிவஞான போதத்தை எடுத்தீங்கன்னா அவர் நூற்பா வடிவத்துக்கு போயிட்டார். ஏன் நூற்பா வடிவில் போனார்? அவர் நூற்பா வடிவில் ஏன் போனார்? அதாவது தத்துவ நூல் கம்பல்சரி நூற்பா வடிவத்தில் தான் இருக்கணும். ஃபிலாசபிக்கான விதிமுறைப்படி தத்துவ நூல் கம்பல்சரி என்ன வடிவத்தில் தான் இருக்கணும்? வைதிக முறையில், வேத முறையில், வைதிக முறை என்று சொல்லக்கூடிய வேத முறையில் தத்துவ நூல் கம்பல்சரி என்ன முறையில் தான் இருக்கணும்? அதை சரியாக பின்பற்றினது யார்? மெய்கண்டார். அவர் பின்பற்றிட்டதுனால நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. தலைவன் சரியான முன்னேறு சரியாக போனதுனால பின்ன அது கட்டாயம் இல்லாமல் போச்சுது, அவரே சரியாக செஞ்சு முடிச்சிட்டதுனால. அப்போது ஒரு விஷயம் நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், யாப்புக்கும் அந்த அறிஞன் சொல்லுகிற கருத்துக்கும் என்ன உண்டு? தொடர்பு உண்டு. நீங்கள் பெரிய புராணம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் உரை வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். அதாவது உதாரணமாக ஒரு நட்டப்பாடை ராகத்தில் பண்ணு எழுதினார் அப்படின்னா, கண்ணா உன்னுடைய சப்ஜெக்ட் தான் போயிட்டுருக்குது. நட்டப்பாடை ராகத்தில் பண்ணு எழுதினார் அப்படின்னு வருதுன்னு வச்சுடுங்க, அதை சேக்கிழார் நட்டப்பாடையிலே சொல்லுவார். என்ன ராகத்திலே சொல்லுவார். அந்த தேவாரம் எண் சீர் விருத்தத்தில் இருந்ததுன்னா அந்த தேவாரத்தை விளக்குறதே எத்தனை சீரில் எழுதுவார். இதில் சேக்கிழார் ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கிறார். அது அந்தந்த இடங்களில் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் உரை படிச்சிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். இந்த இடத்துல இந்த பூபால ராகம் வருது, அந்த வடியில் என்ன சொன்னார், அந்த செய்யுள் முழுவதையும் அவர் அதில் போவார். இன்றைக்கி ஒரு புது செய்தியை நம்ம உள்வாங்கியிருக்கிறோம். என்ன செய்தி? தமிழ் யாப்பு முறை, யாப்புக்களை புலவர்கள் மாற்றுவதற்கும் அவர்கள் சொல்ல போகிற கருத்துக்கும் தொடர்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த 49வது பதிகத்தில் எந்த முறையை மாற்றுறாரு? யாப்பு முறையை மாற்றுகிறார். ஆமாம், 12 சீர் இதில் வேறு எங்கேயுமே கிடையாது, நூல்லே கிடையாது, 12 சீர் கிடையாது. இதில் எத்தனாவது பாட்டு இது? 5வது. நம்ம இந்த பாடலுக்கான ஒரு வரைமுறையாக அறிஞர்கள் வரையறுத்திருக்கிறாங்க. கடைசி வரியை சொல்லி தான் பொருள் சொல்லணும். அப்போ 8வது வரிக்கு பொருள் எழுதுங்க. கடைசி வரி 8வது வரின்னு வச்சுக்கிடணும். என்னுடைய பெருமான் அருளால் எழுந்தருளப் பெருளே, என்னுடைய தலைவனாகிய இறைவன் அருளால் என்னை அடிமை கொண்டவன், அவன் எழுந்தருளப் பெற்றால், எழுந்தருளினால், அந்த ஒரு வரியில் மட்டும்தான் அவர் ஆகாதேங்கிறது வைக்கல. பார்த்தீங்களா? ரொம்ப டெக்னிக்காக எழுதியிருக்கிறார். மற்ற எல்லாத்துலேயும் என்னது? ஆகாது. இப்போ ஒவ்வொரு வரிக்காக நம்ம பொருள் சொல்லணும். முதல் வரி என்னது சொல்லுங்க? அந்த ஒன்றுன்னு போட்டு அதற்கு பொருள் எழுதணும். மண்ணுலகில் பெருசாக வந்த மாதிரி தெரியல. பெருசாக வந்தால் எனக்கு தெரிஞ்சிடும், ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணுலகில் மாயையினால் எந்த ஒரு மயக்கமும் இனி இல்லை. அவற்றின் வகையான எழுந்த மயக்க உணர்ச்சி என்பது மண்ணினில் மாயை மதித்த வகுத்த மயக்கரும் ஆகாதே, மயக்கரும் ஆகாதே. அதை கவனமாக பொருள் எடுக்கணுங்க. மயக்கரும் ஆகாது, இனி மயக்காதுன்னு பொருள் எடுக்கணும். அதில் கொஞ்சம் குழம்புறாங்க உரையாசிரியர்கள். அது எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? மயக்கு அறுதலும் ஆகாதேன்னு பொருள் எடுக்கிறாங்க. அப்படி போயிடக்கூடாது. மயக்கரும் சென்டென்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஆகாதே, இனி என்ன கிடையாது, அப்படி பொருள் எடுக்கணும். மயக்கு அறுதல் இல்லைன்னு பொருள் எடுக்கக்கூடாது. ஏன்னா கடைசி வரியிலேருந்து தான் பொருள் சொல்லணும். இந்த பதிகத்தில் எந்த மந்திரத்தின் கடைசி வரியை வச்சு வேணாலும் எந்த மந்திரத்துக்கு வேணாலும் பொருள் சொல்லலாம், ஒரு தப்பும் கிடையாது.
இது ஒரே அவங்க பதிகங்கிறது ஒரு நூல் தான். தேவாரத்தில் பதிகத்தை நூல்னு சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல, புரியுதா? பதிகங்கிறது என்னது, பனுவல்னு ஒரு இடத்துல இருக்குது, பதிக பனுவல்னு வரும் தேவாரத்தில். ஒரு பதிகங்கிறது ஒரு நூலுக்கு சமம். நீங்கள் இந்த கடைசி வரியை, எந்த மந்திரத்தின் கடைசி வரியை வச்சு இந்த நூல், இந்த பதிகம் முழுவதும் பொருள் சொன்னாலும் ஒரு தப்பம் என்ன செய்யாது, வராது. அந்த கடைசி வரியை ஒரு வடிவம் மாற்றி மாற்றி போட்டுறாரு. பொருள் ஒன்று தான், இறைவன் வந்த பிறகுங்கிறது தான் பொருள். சரியா? ரெண்டாவது வரிக்கு பொருள் சொல்கிறார் என்னது, வானவரும் அறியா மலர்பாதம் வணங்குதும் ஆகாதே, தேவர்கள் அறியாத திருவடி கமலங்களை வழிபடுதல் நிகழாது. வரி 2. வரி 3. வரி 3 என்னது, கண்ணிலி காலம் அனைத்தினு வந்த கலக்கரும் ஆகாதே, ஞானமில்லாத காலத்தில் இருந்த கலக்கம் இனி இல்லை. ஞானமில்லாத காலத்தில் இருந்த கலக்கம் இனி இல்லை. கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்க மலம் அறுத்து பாடுறார் மாணிக்கவாசகர். பாடுறார்ல, கண்ணிலி காலம் அனைத்தினும் அந்த கலக்கு அரும், அந்த இடத்துல கவனமாக பாடணும். கலக்கரும், கலக்கு அரும் ஆகாதே அப்படி பொருள் சொல்லணும். கலக்கு அறுதல் ஆகாதுன்னு பொருள் எடுத்துடக்கூடாது. அப்படி எடுக்கிறாங்க சில நூல்களில், அது தப்பாக முடிஞ்சிடும். சரியா? ஆமாம். கலக்கு அறுதல் ஆகாதுன்னு பொருள் எடுத்தீங்கன்னா அந்த கடைசி வரிக்கு மீனிங் இல்லாமல் போயிடும். கடைசி வரியை முதல்ல கொண்டு வந்ததுக்கு அர்த்தம்லாம் போயிடும். இந்த அருமாகாதே அருமாகாதே 2 இடத்துல இருக்குது, கவனமாக பொருள் எடுக்கணும். அடுத்த வரி சொல்லுங்க, காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கழித்திடும் ஆகாதே, அதானே? இறைவன் மேல் அன்பு செய்பவர்களுக்கு புதிதாக எந்த மகிழ்ச்சியும் நிகழாது. இறைவன் மேல் அன்பு செய்யும் அடியார்களுக்கு புதிதாக எந்த மகிழ்ச்சியும் நிகழாது. இப்படி தானுங்க இந்த பதிகம் முழுவதுக்கும் பொருள் போட்டுட்ருக்குறோம். அப்படி தானே போட்டிருக்கிறோம். இதை கடந்த வகுப்பில் போட்டிருக்கிறேன். குணசுந்தரியம்மனை காலையில் கூப்பிட்டு சொல்லிச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது, கேட்கவே நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. அடுத்த வரி என்னது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நடத்தி, நிறைய ஒரு 10-15 வருஷம் இருக்கும். பெண்ணலி ஆனன நாமன வந்த பிணக்கரும் ஆகாது, அதானே? பெண் ஆண் அலி எனவும் நாமெனவும் நீ எனவும் பேசிய மாறுபாடுகள் நீங்கும். இந்த அரும் 3 இடத்துல வருது. அதில் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா பொருள் மாறிடும். சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி நிறுத்தி, கணக்கரும் ஆகாதுன்னு சேர்த்து சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், அரும் ஆகாதே அப்படி பொருள் எடுக்கணும். அடுத்த வரி என்னது, பெயர் சொல்ல முடியாத பல பிறவிகளில் நின்று பெயர் சொல்ல முடியாத பல பிறவிகள் நின்று தப்பி பிழைத்தோம், இனி பிறவி இல்லைன்னு அர்த்தம். கடைசி வரி 7வது வரி, எண்ணிலடங்காத அற்புதங்கள் என்னை வந்து அடைதல் நிகழாது. குறிப்புரை ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மாயை மயக்கம் ஆணவத்தால் வரும். குறிப்புரை 1. குறியீட்டு சொல் பாருங்க, கண் என்பது ஞானத்தை குறித்ததுங்கிறார். கண்ணுனாலே என்னது தான், கண்ணுதலாம் காட்டனாலே ஞானம்தான். கண் என்பது ஞானத்தை குறித்தது. அதாவது நீங்கள் திருமுறையில் சித்தாந்தத்தையும் சித்தாந்தத்தில் திருமுறையும் அப்ளை பண்ண தெரியலன்னா 2 எத்தனை ட்ராக்காக போகும்? 2லையுமே பயன் கிடையாது. மறந்துடாதீங்க, லைஃப் லாங்காக மறந்துடாதீங்க. திருமுறையை தனியாக படிக்கிறதுனாலையும் பயன் இல்லை, இலக்கணத்தை தனியாக படிக்கிறதுனால, தமிழ் இலக்கணத்தை தனியாக படித்து என்ன பிரச்சனை? அது சிலப்பதிகாரத்தில் இருக்குது, இளங்கோவடிகள் சொல்கிறாரு, கம்பர் சொல்கிறாருன்னா தானே உங்களுக்கு அது இலக்கணம் பயன்படும். இப்போ சிவஞான முனிவர் இலக்கணத்தை கூட தனியாக பேசுகிறாரு, சிற்றூரில் எது கூட பேசுகிறாரு?
அந்த இலக்கணத்தை அவர் தனியாக நடத்தினா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே தனியாக நடத்தினாலும் உரையாசிரியர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இந்த நூல்களை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உரைகளை நாங்கள் படித்ததுனால சொல்கிறோம். அந்த நீங்கள் அப்படியே தனியாக இலக்கணம் படிக்கிறேன்னு போனாலும் உரை எழுதும்போது அந்த நூலெல்லாம் எங்கே வந்து உட்காந்துக்கிடும், கம்பர் சொல்கிற இடம் பாருங்கள், வள்ளுவர் சொல்கிற இடம் பாருங்கன்ட்டு வந்து உட்காந்துக்கிடும். அது இலக்கணம். இது இவ்வளோ தான் இலக்கணம்னு இதோட 3 மடங்கு பெருசாயிரும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தமிழில் நிறைய நூல்கள் கிடைக்கல. ஆனால் அந்த நூல்களுடைய பாட்டெல்லாம் உரை நூல்களில் இருக்குது. நூல் காணலங்க, நூல்லேருந்து இலக்கண நூலர்கள் எடுத்து கையாண்டாங்க பாருங்க, அந்த பாட்டெல்லாம் தப்பிச்சிட்டு. நிறைய இசை நூல்கள், நிறைய நூல்கள் காணாமல் போச்சு. இவங்க எடுத்து உரை எழுதும்போது லோடு பண்ண பாட்டெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு அப்படி நிறைய பாட்டு கிடச்சிருக்குது. ஆமாம், சில இளங்கோவடிகள் சொல்கிற இசை சார்ந்த நூல்கள் தமிழில் நிறைய போயிட்டு. இப்போ ஐந்திரம்னு ஒரு இலக்கண நூல் இருந்திருக்குது தொல்காப்பியத்துக்கு முந்தி, அது கிடைக்கல. ஐந்திரம்னு ஒரு நூல் இருந்திருக்கிறது. அது மாதிரி இசை சார்ந்த இசையில் தமிழர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் ஏகதேசம் பெரும்பாலான நூல்கள் நம்ம கையில் கிடையாது. தேவாரம் இல்லைன்னா இசையே கிடையாது. அப்போ அந்த அந்த இசை விபுலானந்த அடிகள்னு ஒரு இலங்கைக்காரர் வந்து தான், விபுலானந்த அடிகள் ஒரு இலங்கைக்காரர் வந்து தான் இதை ரிவர்ஸில் கீரை போட்டு யாரெல்லாம் இந்த இசையில் வல்லுநர்களாக இருந்தாங்க, சங்கீத மும்மூர்த்திகள் யார், சங்கீத மும்மூர்த்திகளில் 2 இருக்காங்க. முதல் மும்மூர்த்திகள் வந்து நம்ம பண் சார்ந்தவங்க, 2வது வர்ற மும்மூர்த்திகள் வந்து கர்நாடக சங்கீதம் சார்ந்தவங்க. இதில் யாரை எடுத்துக்கிட்டாங்க, எல்லாரும் பண் சார்ந்தவங்களை விட்டுட்டாங்க நம்ம ஆட்கள். பின்னால் வந்த மும்மூர்த்திகள் 2 மும்மூர்த்திகள் உண்டு, 2வது வந்த மும்மூர்த்திகளை பிடிச்சிக்கிட்டாங்க, சங்கீத மும்மூர்த்திகள். தியாகராஜர் அவெல்லாம் வர்றாங்கல்ல, அதில் 2, அதுக்கு முன்னால் சியாமா சாஸ்திரிகள், அப்படி அதில் ஒரு 6 பேர் வருவாங்க. முதல் மூவர் வந்து பண் சார்ந்தவங்க. முத்துசாமி தீட்சிதர் இருக்கிறார் பாருங்க, அவங்க சொன்னார் பாருங்க, அந்த முத்துசாமி தீட்சிதர் வந்து பண் சார்ந்தவர். இந்த ஆராய்ச்சியை பண்ணி தான் கர்நாடக சங்கீதம் என்பது பன்னிசையே அப்படின்னு நிறுவினார் விபுலானந்த அடிகள், இலங்கையில் இருந்த தமிழறிஞர். அவர் நூல் எழுதின பிறகு தான் இசையினுடைய நம்முடைய ரகசியங்களெல்லாம் எங்கெங்கே இருந்தது, எங்கே லோடாச்சுது. இந்த ஆராய்ச்சிக்கு அடிப்படையே என்னென்னா, இசை சார்ந்த நூல் எதுவும் நம்ம கையில் இல்லை. ஆனால் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க அந்த இசை நூலில் இருக்கிறதுல அங்கே லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஒரு நாடக மேடை எப்படி அமைச்சாங்க, நாடக மேடை அமைக்கிறதுக்கு என்ன விதி, எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும், எவ்வளவு தோண்டணும், அது கூட அதில் சொல்லியிருக்கிறான். அந்த காலத்தில் சிலப்பதிகார காலத்தில் மணல் எவ்வளவு எடுக்கலாம், எவ்வளவு போடலாம், அது கூட சொல்லியிருக்கிறான். ஆமாம், அது எல்லாமே சிலப்பதிகார உரையில் வருது. புரியுதா? அப்படியானால் இந்த இசை நுட்பங்களுக்காக நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். எதுக்கு பேசணுங்கிறது தெரியணும்ல. கண்ணுதலான் தன்கருணை, கண் என்பது ஞானத்தை குறித்தது, பவங்கள் என்பது பிறவியை குறித்தது. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, அந்த 8 வரைக்கும் நம்ம விளக்கம் பார்க்கணும் சித்தாந்த அடிப்படையில். இப்போது ஒரே ஒரு கேள்வி, அந்த மண்ணுலகத்தில் மாயா காரியங்களை கருதி மயங்குவது இல்லை, அதுதான் இதில் உரையில் இருக்குது. நேற்று நம்ம அதை தான் பேசணும். ஏன் இல்லைன்னு இல்லை, அதான் பிரச்சனை. எந்த உரையிலையும் கிடையாது. அதைத்தான் நம்ம படித்த சித்தாந்தத்தை இதில் என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். அப்ளைடு சைவ சித்தாந்தம். புரியுதா? சித்தாந்தம் வேறு, அப்ளைடு சைவ சித்தாந்தம். சயின்ஸ் வேறு, அப்ளைடு சயின்ஸ் வேறு. சயின்ஸுங்கிறது வந்து H2O அப்படிங்கிறது தண்ணீர்னு தெரிஞ்சுக்கிடுறது சயின்ஸு. அதையே நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதை வந்து சயின்ஸு படுத்தும்போது அது எதாக மாறிடும், அப்ளைடு சயின்ஸ், அப்ளைடு மேத்ஸ், அப்ளைடு சயின்ஸு மாதிரி அப்ளைடு சித்தாந்தமாக மாறணும். அது இல்லை. அதை இப்போ நம்ம கடைசி வரியை எடுத்துக்கிடுறோம். என்னுடைய பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெரிலே, அதற்கு பொருள் பார்க்கணும். என்னுடை, அதுலேயே அந்த ஒரு வரியிலேயே 1 மணி நேரம் ஆராய்ச்சி இருக்குது. என்னுடைய பெருமான், அப்போது நான் அடிமை, இறைவன் தலைவன்கிறது அங்கே வந்துடுது. என்ன வந்துடுது? ஆமாம், என்னுடைய பெருமான், நான் அடிமை, அவர் தலைவன். அப்படி சொல்லும்போது தசகாரி எப்படி என்ன வந்திருக்கணும், ஆன்ம சுத்தி வந்திருக்கணும், சிவ தரிசனம் வந்திருக்கணும், சிவ யோகம் வந்திருக்கணும். அந்த சிவ தரிசனத்தை தான் எழுந்தருள பெரிலேனர். அந்த சிவ தரிசனத்தை தான் என்ன சொன்னார், எழுந்தருள பெரிலேனர். ஹலோ, வணக்கம். என்ன எழுதுனீங்க?
அதைத்தான் எழுந்தருள பெரிலேங்கிறாரு. எழுந்தருள பெரிலேங்கிறது தான் தரிசனம். அதான் சிவ தரிசனமாக சொல்கிறார். சிவ தரிசனத்துக்கு பிறகு சிவபோகம் சொல்ல வேண்டியது இல்லை. ஆமாம், துரிய நிலைக்கு பிறகு துரியாதீதத்துக்கு பெரிய இடைவெளி கிடையாது. வந்தே தீரணும், அது வந்தே தீரணும். கும்பாபிஷேகத்துக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கோபுரத்துக்கு ஐயர் ஏறியாச்சு. அது பிறகு என்ன அங்கே வேறு என்ன பண்ண போகிறாங்க? இறங்கி வர போகிறாங்களா? கலசத்தோடு போனார், கலசத்தோடு இறங்கினாரா? ஆமாம், வாங்கியாவது ஊற்றிடுவான். கெட்டிமலன்னு ஐயர் சொன்ன பிறகு தாலி கட்டு நடந்துதான் பார்க்க வேண்டிய அவசியம். அதுக்கு அடுத்தது தாலி கட்டியிருப்பாங்க. சரிதானே? தாலி கட்டியிருப்பாங்க. இப்போ அப்பா வரல வெயிட் பண்ணு, அம்மா வரல வெயிட் பண்ணுன்னா கேட்பானா? நல்ல நேரம் முடிஞ்சிடும் அப்படின்பா. அதே தான் இதில் நீங்கள் அதை இணைச்சி பார்க்கணும். நீங்கள் அதுக்கு கேப் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஆமாம், அந்த சிவஞான போத சிற்றூரில் முனிவர் சொல்லுவார், மழை பெய்ய குளம் நிரம்பியதும்பார். அப்படி அந்த வரி அதில் அடிக்கடி வரும். சிற்றுரையில் மழை பெய்கிறதும் குளம் நிறைகிறதும் ஒரே நேரத்தில் நடக்கும்னு சொல்லுவார். ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். சிற்றூரில் நிறைய இடத்துல இருக்குது இந்த வரி. அதனால் அதை எடுத்துக்கொள்ளணும். சரியா? துரியம் தான் சொல்லியிருந்தாலும் நம்ம எதை எடுத்துக்கணும்? எடுத்துக்கொள்ளணும். அதில் பாருங்கள், என்னுடைய பெருமான் அருள் ஈசன். பாருங்கள் என்ன அழகான வார்த்தை. அருள் ஈசனுக்கு பொருள் எடுத்து பாருங்கள். அருளிய ஈசன், அருளுகின்ற ஈசன், அருளும் ஈசன். எழுந்தருள பெரிலே, எழுந்தருள் தான்லே குருவாக வர்றது தான். இறைவனாக வராமல் குருவாக அந்த ஆன்மாவில் கலந்துட்டார். சிவஞான போதத்தில் 8வது இந்த உண்மை விளக்கத்தில் 8வது கேள்விக்கான பதிலாக வச்சுக்கிடணும். ஆமாம், பெரிலே. ஆமாம், நீங்கள் உண்மை விளக்கத்தில் 8வது கேள்விக்கான பதில் என்னது? தான் ஏது, வீடு வேறு. யார்கிட்ட பேசினார்? அங்கே குருக்கிட்ட தானே பேசினார். அந்த எழுந்தருளுதல்னாலே குருவை தான் குறி. இதை கையில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக இதுக்கு ஒரு உரை சொன்னேன் நேற்று. இந்த பதிகம் முழுவதுக்கு சிம்பிளாக 2 வார்த்தையில் முடித்தேன். கடைசி வரி பயனியல், இனி சாதனம் இல்லை. இவ்வளவுதான். இவ்வளோ சிம்பிளாக யாருமே கொடுக்கல நமக்கு. நானே இந்த பதியத்தை ரொம்ப வேகமாக தான் படிப்பேன். இதில் ஒன்றும் புரியாது, வேகமாக தான் படிப்பேன். நேற்று சிம்பிளாக போட்டு கொடுத்தோம். என்ன போட்டு கொடுத்தோம்? அதாவது கடைசி வரி சாதனம் கைகூடி விட்டது, பயனியல். அப்போ இனி என்ன கிடையாது? பயனியல் வந்த பிறகு என்ன சாதனம்? 12ஆம் நூற்பாவுக்கு பிறகு 13ஆம் நூற்பா இருக்கியா? இல்லையா விட்டுரு, ஆளை விட்டுரு, அவ்வளோதான். ஆமாம், அதே தான் அவர் சொல்கிறார். மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள், அடித்து தூக்கிட்டு போயிடலாம். முதல் வரிக்கு என்ன பொருள்னு பாருங்கள். மாயை இனி மயக்காது. ஏன்? அதாவது மறைப்பு சக்தி என்ன சக்தியாக மாறிட்டு இப்படி விடை சொல்லிகிட்டே போகணும். நீங்கள் உங்கள் சித்தாந்த அறிவை நீங்கள் அங்கே காட்டணும். மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறிட்டு. அடுத்தவர் என்னது? மலர்பாதத்தை வணங்குதல் இல்லை. ஏன்? ஆன்மா இறைவனை இறைவனுடைய சொரூபத்தில் கலந்துட்டு, சொரூபத்தில் கலந்துட்டதுனால இனி ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? இறைவனுடைய தடத்தம் கிடையாது. அதான் அதில் செய்தி. சொரூபத்தில் கலந்துட்டதுனால தடத்தம் கிடையாது. மாணிக்கவாசகர் உடம்போடு தானே இருந்து இதை பாடுறாருன்னு ஒரு பாதி வந்ததுக சொல்லும். அப்படி சொல்லிச்சுதுன்னா அவர் அந்த துரியாதீத நிலையில் பரமுத்தியில் என்ன நடக்குங்கிறத இப்போ அவர் பாடி வச்சுட்டு தானே போக முடியும். எனக்கு திருவடியிலிருந்து பாடி அனுப்ப முடியுமா? எல்லாம் அந்த வெள்ளானை சர்க்கத்தை அனுப்புன மாதிரி எல்லா சர்க்கத்துக்கும் சாமி அனுமதி கொடுப்பாரா? அதை அவ்வாறு பொருள் எடுத்துக்கணும். அடுத்தது என்னது? ஆமாம், ஞானம் இல்லாத போது அறியாமல் இருந்தே கலக்கம். இப்போ ஞானம் வந்துட்டு கலக்கம் இல்லை. ரன்னிங்கில் அது பாட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்கெட்சை சரியாக போட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடு கட்ட போகிறவன் அந்த எத்தனை அடி ரூம்புன்னு போடுறது வரைக்கும் தானே சிவா வேலை. அது பிறகு கொத்தனார் பாட்டு கட்டிட்டு போயிட்டே இருக்கானல்ல. ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்டு கட்டி வானம் தோண்டியாச்சுன்னா அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இது. அதுக்குள்ள அது பாட்டு போயிடும். ஞானம் இல்லாத போது அறியாமல், இப்போ ஞானம் வந்து விட்டது, அறியாமல் இல்லை. பொய்யாயினவெல்லாம் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அவ்வளோதான். அடுத்த வரி, காதல் செய்யும் அடியார் மனம் என்று ஆகாதே. அதாவது அடியார் உள்ளம் மகிழ்தல் இல்லை. அடியார்னாலே அது உடம்பு சார்ந்தது.
உள்ளம் என்பது மாயை சார்ந்தது. இப்போ அது ஆன்மா வந்து என்ன எந்த நிலைக்கு போயிட்டு அறிவே வடிவமாக யாரில் போய் கலந்துட்டு ஆன்மாவினுடைய அறிவு வியாபகம் பெற்று இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே போய் ஏதாவது உட்காந்தாச்சு, வியாபியமாக உட்காந்தாச்சு. தனுகரண புவன போகம் இல்லை. அப்போ மனசு எங்கே, உடம்பு எங்கே, ஒன்றும் கிடையாது. அடுத்தது என்னது? அடுத்தது பெண்ணலி ஆணன நாமன வந்த பிணக்கரும் ஆகாதே. பெண், ஆண், அலி, நான், நீ, இது எதுவுமே கிடையாது. அதே நம்ம முதல்ல சொன்னது தான். தனுகரண புவன போகமே இருந்தால் தானே இது. எதே இல்லை, வடிவங்களே கிடையாது, உருவங்களே கிடையாது. தனுகரண புவன எல்லாம் முற்றிலும் ஒரே வார்த்தையில் சொன்னால் மறைப்பு நிலை முடிந்தது, அருள் நிலை வந்தது. சாதனம் கிடையாது. எது மாயை சார்ந்த எதுவும் கிடையாதுங்க. வீடு வேறு சார்ந்தது மட்டுமே நிகழும். இது பதிகம்தான் பெருசு. சித்தாந்தம் தெரிஞ்சவனுக்கு இதுதான் ஈஸியான பதிகம். சித்தாந்தம் தெரிஞ்சவனுக்கு இதுதான் ஈஸியான பதிகம். ஆனால் நீங்கள் ஆசிரியர் சொல்கிறத கேட்டு எழுது. நீங்களாக ஒன்றை யோசித்து எழுதிட்டுருக்கூடாது. அது குழப்பி விட்டுரும். அது வந்து அந்த ஸ்கேலிருந்து வெளியே போயிடும். அப்படின்னா நீங்கள் பேசிக் ஸ்கேலை நீங்களே போட்டிருக்கணும். ஸ்கேல் யார் போட்டிருக்கிறா? நம்மளே போட்டிருக்கிறோம். அந்த ஸ்கேலில் நீங்கள் போகணும். நீங்கள் குறுக்கோளை ஓட்டினீங்கன்னா எல்லாரையும் குழப்பிடும். ஆமாம், இது பேசிக் ஸ்கேல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் குறுக்கோளை ஓட்டிடக்கூடாது. ஓட்டினீங்கன்னா எல்லாம் குழப்பிடும். ஆமாம், கலப்படமாகி குழப்பிடும். அம்மா சாம்பார் வைக்கும்போது நீ கொஞ்சம் உப்பை போட்டுட்டு நானும் சமைச்சேன்னு சொல்லிட்டு அலையக்கூடாது. ஆமாம் 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 ஆமாம். அது சித்தாந்த கற்பித்தல்லையே சிக்கல் எங்கே தோன்றுறது? கலப்பில் தான் தோன்றுறது. ஆசிரியர் நான் வேதாந்தம் படிக்கும்போது அந்த சிரித்தாங்கன்னா ப்ராக்கெட்டில் பேராசிரியர் சிரித்தார் அப்படின்னு எழுதுவேன், குரு சிரித்தார்னு எழுதுவேன். ஏன்னா அப்படி கவனிப்போம் நாங்கள். அப்படி கவனித்ததுனால தான் இன்றைக்கி ஞானசம்பந்தம் டாக்டர் நம்ம சமாளிக்க முடிஞ்சது. சமாளித்ததுனால தான் அவர் சைவத்துக்குள்ளே நுழைஞ்சார். அவருக்கு என்ன தெரியுமோ அது நமக்கு தெரிஞ்சதுனால தான். எனக்கு தெரிஞ்சதை அவர் உள்வாங்கினார். அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலைன்னா அவர் என்ன செய்ய மாட்டார், உள்வாங்க மாட்டார். தாராபுரத்தில் ஒரு சாமி இருக்கிறார்ல, இந்த வகுப்புக்கு வந்து உட்காந்துட்டார். இந்த வந்து உட்காந்துட்டார். அந்த சாமி இல்லை, வேதாந்த சாமி. அவர் உட்கார்ந்தோடனே வேதாந்த சம்மந்தமாக 2-3 விஷயத்தை அடித்தேன். ஃபோன் எடுத்துகிட்டு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டார். அதாவது அவர் இதுக்குள்ளே வரமாட்டார், எனக்கு தெரியும். அதில் என்ன கொடுமைனே, நல்ல நேரம் அவர் போனது அந்த சங்கரரை மறுக்கிற இடத்துல கரெக்டாக வந்து உட்காந்துட்டார். பிறகு பூர்ணமிதம் அது இதுன்னு சொன்னேன்னா இவனும் நம்ம சரக்கை இவனுடைய வித்துட்டு எந்திரிச்சு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். சாமி போனது நல்லதாக போச்சுன்னா பிறகு திரும்ப வந்துட்டார். அதுக்குள்ளே யாரை சொல்லி முடிச்சிட்டேன்? ஆமாம், சங்கரருடைய அபேதம் பேதம் நடத்திக்கிட்டு இருந்தேன். எதற்கு சொல்கிறேன்னா, அன்னைக்கு நம்ம உண்மையாக அவங்ககிட்ட இருந்ததுனால தான் நம்ம ஞானசம்பந்தம் டாக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம சொல்ல முடிஞ்சவொன்னே தான் அவர் நம்ம ரூட் இவங்க தெரிஞ்சு தான். இவரும் வேதாந்தத்தை கிராஸ் பண்ணி தான் எதுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்போ வேதாந்தத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாருன்னா வேறு என்னமோ சித்தாந்தத்தில் இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தவர் தான். நான் வேதாந்திகளை கையாண்டு பயன்படாமல் போயிருக்குது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். 2 வேதாந்திகளை கையாண்டு அவங்க எதுக்குள்ளே வரல. அவங்க இறைவன் பிரம்மம் முதற் காரணம்ங்கிறதுல வலுவாக இருந்தாங்க. நமக்கு பிரம்மம் நமக்கு நிமித்த காரணம். நமக்கு பிரம்மம் என்ன காரணம்? இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா இப்போ ஒரு சமஸ்கிருத முந்தனை நான் வந்து ஏதோ மைக்கை பிடிச்சி சொல்கிறேன்னா ஏதோ பெருமைக்கு சொல்கிறான்னு நினைப்பீங்க. ஆனால் அதேமாதிரி நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா 500 வருஷம் ஆகும். அதை முதல்ல ஒத்துக்கிடணும். நம்ம கோயிலில் இப்போ சொன்னோம்ல சோமவாரப்பட்டியில் ஐயர்களே கண்டா மிரண்டிருப்பான், இவனோட்டெல்லாம் கொஞ்சம் அளவாக வச்சுக்கிடணும் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு குருவருள், அது இறைவனாக கொடுக்குற வரம். நம்ம மடத்தூரில் ஒரு இதுக்கு சொன்னேன், சிவராத்திரியோட ஒரு மந்திரம் சொன்னேன். என்ன மந்திரம்னு தெரில. அது அந்த மந்திரம் தான் நம்மளை என்ன செய்யுது, காப்பாற்றுது. இவ்வளோ பெரிய ஆபத்தான நிலையிலையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்திரம் தான் நம்மளை வந்து விபத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு இருக்குது. எதை எழுதுனீங்க? அந்த வடிவங்கள் கிடையாது. ஏன்னா அருள்நிலை வந்துச்சு. அதற்கடுத்தது அது என்ன அழகான இடம் பாருங்க. அழகாக சொல்கிறார். இது வரைக்கும் நான் பல தடவை பிறந்திருக்கிறேன். 20 தடவை பிறந்ததாக வச்சுக்கிட்டா அவர் சொல்கிறதுக்கு இதான் அர்த்தம். 1ஆவது தடவை பிறக்கும்போது எனக்கு என்ன பேர், 2ஆவது தடவை பிறக்கும்போது என்ன பேருன்னு தெரியாதுங்கிறார் மாணிக்கவாசகர். பேரறியாத அநேக பவங்கள்ங்கிறார். அதாவது 1ஆவது பிறவியில் எனக்கு என்ன பேர் வச்சாங்க, 2ஆவது பிறவியில் என்ன பேர் வச்சாங்க, விலங்கின் பேர் வச்சாங்களா, பறவையின் பேர் வச்சாங்களா, ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்கிறார். பேரறியாத அநேக பவங்கள். இனி வந்து அப்படி பிறக்க வேண்டியதும் இல்லை. அதாவது
அப்படி பிறப்பதற்கான பிறவிக்கான வினைகள் இல்லை. ரொம்ப சிம்பிள். பிறவிக்கான என்ன இல்லை? ஆமாம், பிறவிகள். ஆமாம், நீங்கள் சொன்னது அருணகிரியார். அதாவது எழுகடல் மணலை அளவிடல் அரிது. எழுகடல் அது என்ன கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள், அதில் ஏதோ மிஸ் ஆகுது. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அருணகிரியார். அருணகிரியாருடைய திருப்புகள் முழுவதும் ஒரே புக்காக மூலம் வந்திருக்கு. யாருக்கா வேணா சொல்லுங்கள், கிடைக்குது. யாருக்கா வேணா சொல்லு. நம்ம ஐயா தான் வாங்கி தாராபுரத்தில் வாங்கி வைக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறீங்க? குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க. ஆமாம், வினை இல்லை உங்களுக்கு. நீங்கள் வினை உண்டுன்னு வாதிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, கடைசி வரி அடிபட்டுரும். நீங்கள் மேலே எதையாவது நீங்கள் உங்கள் சொந்த மூலையை வச்சுக்கிட்டு உள்ள எதையாவது உழைச்சிங்கன்னா கடைசி வரி அடிபட்டுரும். நான் சொல்கிற கருத்தை நீங்கள் மறுத்து ஒரு கான்செப்ட் யோசிச்சிங்கன்னா எந்த வரி அடிபட்டுரும்? மேலே எங்கேயாவது லீக் இருந்ததுன்னா எப்படிங்க உங்களுக்கு என்ஓசி கிடைக்கும்? இங்கே என்ஓசி வந்தது சொல்கிறார்ல, என்னுடைய பெருமான் எழுந்தருளியாச்சு. நீங்கள் மேலே எதையாவது நீங்கள் உரையாசிரியர் சொன்னார், அவர் சொன்னார்னு சொதப்புனீங்கன்னா அது இங்கே வந்து இடிச்சிடும். அது எல்லாம் பெண்டிங்கில் போடுறோம். அப்ளிகேஷன் எதில் போயிடும்? அடுத்த தேர்தலில் தான் போட்டியிடணும். அப்ளிகேஷன் பெண்டிங்கு போயிடும். அந்த 7 காரணங்களில் எதையாவது ஒன்றை நீங்கள் வினை உண்டு என்றோ பிறவி உண்டு என்றோ மலம் உண்டு என்றோ திரிச்சிட்டிங்கன்னா எங்கே வந்து அடிச்சிடும்? கடைசி வரி பெண்டிங்க்கு போயிடும். ஆமாம், அது நீங்கள் கவனமாக சொல்லணும். பொருள் சொல்லும்போது சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு எதையாவது சொல்லணும் போல் தோணும். அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து அஸ்திவாரம் போட்டு வரணும்? பதிகம் முழுவதுக்கு நீங்களே பேசிக் போடணும். இன்னொருத்தர் பேசிக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நுழையாமல் பொருள் சொல்லணும். இப்போ முழு பொருள் வந்துட்டா இதைத்தான் அதில் சொன்னார் திருவாசகத்தில். என்ன வரி? அதான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பல வகையான சித்திகள் எனக்கு கிடையாதுங்கிறார். அதாவது சித்திகாம யோகி முத்திகாம யோகி படிச்சிருக்கீங்களா? நம்ம திருமந்திரம் படிக்கும்போது படித்தோம். சித்திகாம யோகிக்கு முத்தியில் விருப்பம் இருக்காது, முத்திகாம யோகிக்கு அதில் விருப்பம் இருக்காது. அதான் இவர் தான் முத்திக்கு வந்த பிறகு சித்தி விரும்புகிறார். ஏங்க சித்திகள் மூலமாக பொருள் வருங்க. இப்போ இறைவனே வந்த பிறகு அவருக்கு எப்படி பொருள் வரும்? புரியுதா உங்களுக்கு? அது அவங்களுக்கு நோக்கமே என்னது தான்? சித்தி தான். இப்போ வந்து இறந்தவரை எழுப்புவார். இவர் இப்படி கையத்தை இப்படி காட்டினார் திருநீர் வரும், கையை காட்டினார்னா செயின் தருவார். அதெல்லாம் வந்து எதற்கு முந்தைய நிலை? ஞானத்துக்கு முந்தைய நிலை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஞானத்துக்கு முந்தைய நிலை தான். அவருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும் அது எதற்கு முந்தைய நிலை தான்? ஞானத்துக்கு முந்தைய நிலை தான். அதற்கு பிறகு இந்த ஆன்மா ஒரு ஃபீலிங்க்கு வரும். இதெல்லாம் யார் தான் செய்யணும்? இறைவன் செய்யக்கூடியது, நம்ம செய்யக்கூடியது கிடையாது. இதுபோல் செயல்களெல்லாம் இறைவன் சார்ந்தது. நமக்கு என்ன உரிமை இல்லை? செயல் உரிமை நமக்கு தச்சுதந்திரம் கிடையாதுன்னு அந்த ஆன்மா பின்வாங்க. ஆமாம், இப்போ விவேகானந்தர்கிட்ட சொல்கிறாங்கங்க. அவர் வந்து விவேகானந்தர் வெளிநாடு போய் இருக்கும்போது நீங்கள் மட்டும் அவர் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை ஜீசஸ் லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம். அவர் இறந்தவனை உயிரோடு எழுப்பினார், கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுத்தாரு, முடவனை நடக்க வச்சார். அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு வந்துடும். நீங்கள் இதில் எதையாவது 2 3 செய்யுங்கன்னாங்க. அப்போ விவேகானந்தர் சொன்னார், எங்கள் நாட்டில் எங்கள் மதத்தில் வேதத்தில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னார். இதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எங்களுக்கு செய்ய தெரியும்னு சொன்னார். எங்களுக்கு செய்ய தெரியும், ஆனால் செய்ய தெரியும்னா அது கைகூடிடும். அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கை கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வேண்டானாலும் பணம் தான் என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் பணமே வேண்டாங்கிறீங்க, துறவி ஆகிட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே கட்டின வீட்டு வாடகை வராமல் இருக்க போகுதா? பேங்கில் போட்ட பணத்துக்கு வட்டி வராமல் இருக்க போகுதா? அது தானாக வந்து என்ன செய்யும்? விழும். அது மாதிரி இவங்க அந்த லெவல் போகும்போது அது என்ன செய்யும்? விழ ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் தெருவில் ஒரு சின்ன ஒரு கணவன் மனைவி கிட்டல சின்ன பிரச்சனை. பொம்பளை போலீஸு ஆம்பளை போலீஸு சொந்தக்காரங்க எல்லாரும் தலையிட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி 2 ஆம்பளை பசங்க அவங்களுக்கு பொண்ணை பிரித்து மாப்பிள்ளையை பிரித்து பிள்ளைகளை பிரித்து குடும்பத்தை படாத பாடு படுத்தி விட்டாங்க. எங்கள் தெருவில் யார் சொன்னாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. அவங்க அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் குடும்பத்துக்காரங்கள கூப்பிட்டோம்னா நான் அவ்வளோதான், நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதான், முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அவனுக்கு எல்லாம் எந்த மாவட்டத்துக்காரனுவேன்? தெக்க உள்ளவங்க. ஆமாம், எல்லாம் சண்டையை போட்டு முடிச்சுட்டு போயிடுவானுங்க அப்படிங்கிறது. நீ அமைதியாக இரு, நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்னு. அது பிறகு அந்த கொஞ்சம் வரவு செலவு இருந்து அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் கொடுங்கப்பான பொருளையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் வச்சு பேச்சுவார்த்தை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அந்த பிள்ளை சொல்லுது, சார்
அதாவது அவங்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஒரு பொம்பளை, அது சொல்லுது. வாழ்க்கை போச்சுன்னா அவர் வாழ்க்கையை வேறு மாதிரி அமைப்பார், நான் எப்படி சார் அமைக்கிறது, அது சொல்லுது. அதனால் நல்ல வேளை எங்கள் சொந்தக்காரனு வந்தானுங்கன்னா என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடும், பிள்ளைகள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். எங்கள் வீட்டில் உட்காந்து நான் லட்சுமியில் உட்காந்து பேசி பிரச்சனையை முடித்தோம். இப்போ இதையே நான் போர்டு போட முடியுமா இனிமேல்? அதாவது பஞ்சாயத்து செய்யப்படும், பஞ்சாயத்துக்கு 5000 ரூபாய், பஞ்சாயத்து செய்யப்படும், பஞ்சாயத்துக்கு 5000 போர்டு போட முடியுமா? அந்த வார்த்தையே, அதாவது எங்கள் தெருவில் இது பெரிய ரகலையாக நடந்து பொம்பளை போலீஸ் ஆம்பளை போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இதையெல்லாம் பாடத்தில் சொல்கிறவனுக்கு பேர் தான் ஆசிரியர், புஸ்தகத்தில் இருக்கிறவனுக்கு சொல்கிறதுக்கு பேர் ரீடர். இப்போ சைவத்தில் வந்து யார் தான் அதிகமாக இருக்காங்க? ரீடர்ஸ் வந்து வேஸ்ட்டு. ரீடர்ஸ் வந்து சைவம் பண்ணவே கூடாது. உங்களுக்கு சொல்கிறதுக்கு என் வாழ்க்கையில் ஒன்று இல்லைன்னா நான் என்ன ஆசிரியர்? என்னுடைய வாழ்க்கையை நான் கவனிச்சிருக்கணும்ல சார். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 24 மணி நேரமும் எனக்கு நடந்ததை நான் வாட்ச் பண்ணாத நான் எப்படி உங்களை வாட்ச் பண்ண முடியும்? உங்கள் ஆன்மா எப்படி வாட்ச் பண்ண முடியும்? ரீடராக இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? வாழ்க்கையை அப்சர்வராக இருக்கணும். யாராக இருக்கணும்? இப்போ நான் சொல்கிறது அப்சர்வேஷன். நடந்தது என்னென்னா, பெரிய ரகளை ஆகிட்டு போலீஸ் வந்துட்டு அடிதடி போட்டாங்க, பெரிய பரிகாரமெல்லாம் பண்ணணுன்ட்டாங்க ஐயர்கள். கோயிலில் போய் பரிகாரம் பண்ணோம். ஏன்னா நிறையா ஒரு குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடாது கெட்ட வார்த்தை பரிகாரம். லட்சுமி போய் பண்ணிட்டு வந்தது, கூப்பிட்டு போய் லட்சுமி தான் கூப்பிட்டு போய் பண்ணிட்டு வந்தது. அப்போது எல்லாம் நடந்துட்டு நான் என்ன நினைக்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்த பக்கமாக இப்படி ஸ்லோவாக இப்படி கிடக்க போகிறேன், இப்படி வடக்க போகிறேன். அந்த தெரு இருக்கிற என்ன இப்போ இவனெல்லாம் அந்த தெருவில் குடியிருக்கிறதே வேஸ்ட்டு. ஒரு எருவு மாட்டை வளர்த்துருந்தா கூட, இந்த தெருவில் ஒரு பசுமாட்டை வளர்த்துருந்தா கூட சாணமாவது போட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? நானாக வழியே போய் சொன்னேன், எந்த போலீஸும் வேண்டாம், எந்த சொந்தக்காரனோட நான் பேசி முடிச்சுக்கிடுறேன். இடையே உங்கள் 2 பேருக்கு இடையில் பணம் வரவு செலவு இருக்குது, அதை கிளியர் பண்ணுங்கள், நான் முடிச்சு தரேன்னு. பணம் வரவு செலவு முடித்தாங்க. அடுத்த நாள் பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் பரிகாரம், ஃபேமிலி ஒன்று சேர்த்து விட்டாச்சு. இப்போது இது வந்து ஆசிரியருக்கு அவங்க கொடுத்த ஒரு மரியாதை. இந்த மரியாதையை வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய போர்டு, 5 காரில் ஒரு போர்டு, என்னது, பஞ்சாயத்துகள் செய்யப்படும், பஞ்சாயத்துக்கு எவ்வளவு, ஆமாம், பஞ்சாயத்துக்குரியவர்களை பிடிச்சிட்டவர்களுக்கு கமிஷன் 40%. ஆமாம், இப்படி போடலாம். இப்படி தான் இந்த சித்திகளில் ஆட்கள் விழுறது. நிற்கக்கூடாது. இப்போது வள்ளலாருடைய வரலாற்றில் இருக்குது. வள்ளலாருக்கு வந்து இறந்தவர்களை எழுப்புகிற சக்தி இருந்தது. ஆமாம், இருக்குது. அவர் வந்து ஒரு இடத்துல ரொம்ப வேண்டியவர் இறந்துடுறாங்க. அப்போது வந்து எந்திரிக்கிறார், போய் அவனை எழுப்பிவிட்டுறலான்ட்டு. அப்போ அவருக்கு வந்து பிச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்வதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை பிச். பிச்சுன்னா பைத்தியக்காரத்தனமான செயல்னு அர்த்தம். இது எதற்கு சமமானது? பைத்தியக்காரன் பித்தனுடைய செயலாக போயிடணும். பிறகு உட்கார்ந்துடுறார். பிச்ங்கிற வார்த்தையை சொல்லி தன்னைத்தானே கட்டுப்படுத்துகிற வரலாறு அவருடைய உரைநடை பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சித்திகள் வந்து யாருக்கு? அதான் சொன்னேன், நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த சித்திகள் என்ன செய்யும்? வரும். ஆமாம், இப்போ நீங்கள் ஆமாம், ஞானத்துக்கு முந்தைய நிலை. நீங்கள் இப்போ சினிமாக்காரங்களை நம்ம இவ்வளோ நாள் வாட்ச் பண்ணி என்ன முடிவுக்கு வர்றோம்? முதலாக வர்றாரு, சினிமாவில் நடிக்கிறாரு, படம் பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு, 400 கோடி 500 கோடியாக சம்பாதிக்கிறாரு, அரசியலுக்கு வர்றாரு, அரசியலில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு, போய் உட்கார்றோம் அப்படின்னு ஒரு ரவுண்டு பார்க்குறோமில்ல. இவர் எந்த இடத்துல மயங்கக்கூடாது, எந்த இடத்துல மயங்கலாங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? அவர் தான் முடிவு பண்ணணும். எந்த இடத்துல மயங்கணும், அவர் கட்டங்களை அவர் கடந்து. இப்போ சிவாஜி கணேசன் எப்படி கிராஸ் பண்ணார், எம்ஜிஆர் எப்படி கிராஸ் பண்ணார் அப்படின்னு பார்க்கணுமல்ல. அதில் மயங்குற இடங்கள்னு சில இடங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? இப்படியே ஒவ்வொரு அரசியல்வாதியும், ஒவ்வொரு மாணவனும், ஒரு ஆசிரியரும், இது வந்து சாதகன். இது யாருக்கு சொல்லப்பட்டது? சாதகன். நீங்கள் அதில் போகும்போது சில விஷயங்கள் கைகூடும். அது வந்து நம்ம வார்த்தைகளை அவங்க நம்புவாங்க, நம்ம மேலே வச்ச மதிப்பில். அதுக்கு நமக்கு தகுதி இருக்குது இல்லை, அது 2வது விஷயம். அவங்க அதை என்ன செய்வாங்க? நம்புவாங்க. அதையே நாம் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தோம்னா டைவெர்ட் ஆகி என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம்னா நாம் எங்கே போய் நாம் உட்கார்ந்தாலும் அங்கே நடக்கிற நற்செயல் தடைபடாமல் நடக்கிறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும். நம்முடைய ஒரு வார்த்தையோ ஒரு செயலோ அந்த நற்செயலை என்ன செஞ்சிடக்கூடாது? அதில் உறுதியாக இருக்கணும். இல்லைன்னா அதனால் பாவம் பிடிக்கும். ஏன்னா தெரிஞ்சு பாவம் பண்ணுறோம், அதனால் என்ன பிடிக்கும்? பாவம் பிடிக்கும். நாம் ஒரு இடத்துல உட்காரோம்னா, இவ்வளோ படிச்சிட்டோமில்ல, நாம் ஒரு இடத்துல போய் உட்கார்றோம்னா அங்கே நடக்கிற நற்செயல்கள் மேலும் நல்லா நடக்கணும். அதில் பயனடைகிறது மேலும் நல்லா பயனடையணும். நாம் போய் உட்கார்ந்ததுனால அங்கே ஏதோ ஒரு நம்ம உளர்ந்த சில வார்த்தைகள் நாம் செய்த செயல்களை தடைப்படுதுன்னா, தெரிஞ்சு பாவம் செய்யும்போது அது எதா பிடிச்சிக்கிடும்? பாவமாக பிடிச்சிக்கிடும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் அந்த சித்திகள் எல்லாம் வந்து கைகூடுதுங்கிறதுக்காக அதை அவங்க என்ன செய்ய மாட்டோம் பெருசாக. அது சிம்பிளான உதாரணம் சொல்லுவேன். பழனி மலைக்கு போகிறோம், என்ன நோக்கம்? மலையில் போய் முருகனை பார்க்கணுங்கிறது நோக்கம்.
முருகனை பார்க்கணும். எத்தனை படி ஏறுறோம்? பழனி மலைக்கு எத்தனை படி? சரி, எத்தனையோ படி ஏறுறோம். அரசியல்வாதி மாதிரி பேசுவோம், புரியுதா? எத்தனையோ படி ஏறுறோம், அரசியல்வாதி மாதிரி பேசுவோமே. எத்தனையோ படி ஏறுறோம். ஒரு பாதி தூரம் ஏறினோடனே திரும்பி பார்க்குறோம். கீழே எட்டி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு தெரியும், பஸ்ஸு போகிறது தெரியும், ஆட்டோ போகிறது தெரியும். இதே தான் சித்தி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ எந்த கவனம் போயிடும்? இதுதான் சித்தி. இன்னொரு 75% படி ஏறுறோம். திரும்ப எட்டி பார்த்தா இன்னும் சில வித்தியாசமான காட்சிகளெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். யார் மறந்துடும்? இதுதான். அதனால தான் ஒரு சித்தி கிடையாதுன்னார். இவ்வளோதான். திருவாசகத்தை நம்ம நிறைவு நின்று அதில் நின்றுவிட, அதை கடந்து போகணும். ஆமாம். அந்த இடத்துல போய் நின்றக்கூடாது. ஆமாம். இப்போது நம்ம அந்த தேவாரத்தில் பொருள் மட்டும் சொல்லிவிட்டு விளக்கம் சொல்லாமல் நிறைவு பண்ணிடுறோம். இந்த கொஸ்டின் வேலை கொஞ்சம் செஞ்சால் தான் போக முடியும். கொஸ்டின்